ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களின் தாக்க பொறிமுறைகளை பார்ப்பமாக இருந்தால் அவை இந்த ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்கள்ல உங்களுக்கு தெரியும் ஆல்டிஹைடாக இருந்தால் அங்க அதாவது சி டபுள் பாண்டோ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இணைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது 2 ஹைட்ரஜன் இருந்தால் அதை நாங்கள் ஆல்டிஹைடுன்னு சொல்லுவோம். கீட்டோனாக இருந்தால் சி டபுள் பாண்டோ கார்பனோட 2 பக்கமும் ஆல்கைல் கூட்டம் இணைந்திருக்கும். அப்ப இங்க சி டபுள் பாண்டோ இருப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் ஆல்டிஹைட் கீட்டோன். அப்ப இந்த சி டபுள் பாண்டோ கார்பனை எடுத்துக்கொண்டால் பிள்ளையர் சி டபுள் பாண்டோ கார்பனை எடுத்துக்கொண்டால் இந்த ஒட்சனின் மின்னறியல்பு காரணமாக இந்த பை இலத்திரனை இவர் என்ன செய்வார் என்றால் தண்டை பக்கம் இழுப்பார். அப்ப அதால ஓவுல வந்து ஒரு மைனஸ் தன்மையும் சீல வந்து ஒரு பிளஸ் தன்மையும் உருவாகும். அப்ப இவர் வந்து பரிவுக்குள்ளாகி என்ன மாதிரி மாற போறேன்னா சீல பிளஸும் ஓல மைனஸும் வரப்போகுது. அதை இங்க பார்த்தோம்னா இந்த கார்பன்ல ஒரு பிளஸ் ஏற்றம் ஒன்று பரிவால உருவாக்கப்படுது. ஆகவே இந்த கார்பனானது ஒரு கரு போல இங்க மீண்டும் தொலைப்பட போகுது. அப்ப கருவாக தொலைப்படுறபடியால அவரை நாடி ஒரு கரு நாடி நியூக்ளியோஃபைல் ஒரு கரு நாடி வந்து இலகுவாக தாக்கத்துல ஈடுபடுவார். அப்ப கருநாடி வரைக்குள்ள அவர் வந்து இவரோட சேரைக்க இங்க ஓ மைனஸ் என்ற கூறு நிக்குது. அப்ப இந்த ஓ மைனஸ் என்ன செய்யும்னு சொன்னால் யாராவது அங்க பிளஸ் ஏற்ற கூறுகள் இருந்தால் உதாரணமாக H பிளஸ் இருந்தால் அந்த H பிளஸோட அவர் இலகுவாக சேர்ந்து கொள்ளுவார். அப்ப அந்த வகையில நாங்கள் இந்த தாக்கங்களை பார்த்தோம்னு சொன்னால் அதாவது கார்பனைல் சேர்வைகள்ல நாங்கள் தாக்கங்களை பார்ப்பமாக இருந்தால் கார்பனைல் சேர்வைகள்ல நடைபெற தாக்கங்கள் வந்து கருநாட்ட கூட்டல் தாக்கங்களாக இருக்கும். அதாவது இந்த சி டபுள் பாண்ட் கார்பன்ல வந்து பிளஸ் ஏட்டம் வாரத்தால அங்க வந்து ஒரு கருநாடி உதாரணமாக HCN-ஓட நாங்கள் தாக்கத்தை இங்க பார்ப்பமாக இருந்தால் அங்க Cn மைனஸ் வந்து அங்க கருநாடியாக இருப்பார். ஆகவே அந்த கருநாடி வந்து உங்களோட சி டபுள் பாண்ட் கார்பனை அவர் முதல்ல தாக்குவார். சி மைனஸ் வந்து சி டபுள் பாண்ட் சி கார்பனை தாக்க இந்த பை பாண்ட் உடைந்து மேலே போறதாக இருக்கு. அது எங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் ஏற்றத்தை கொண்ட அயன் வந்து உருவாகும். அதே நேரம் அங்க நாங்கள் HCN பயன்படுத்தினபடியால H பிளஸ் அங்க தாக்க ஊடகத்துல நிக்குது. ஆகவே அந்த O மைனஸ் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா O மைனஸ் வந்து O மைனஸ் H பிளஸ் ஓட சேர்ந்து அது OH ஆக இங்க மாறுது. அப்ப இதுல ஒரு கார்பன்ல CN கூறும் OH கூறும் இணைந்திருந்தால் அந்த சேர்வைகளை சொல்லுவோம் சயனோ ஐதரீன்கள் சயனோ ஹைட்ரீன்ஸ் சொல்லுவோம். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 2 பேர் சேர்ந்து ஒரு ஆளாக மாறி இருக்கிறார். அப்ப நாங்கள் இந்த தாக்க வகைகளை பார்த்து நாங்கள் 2 கூறுகள் சேர்ந்து ஒன்றாக மாறுறதை நாங்கள் கூட்டல்னு பார்த்தனாங்க. அது இங்க என்ன கூட்டல் நடந்திருக்குன்னா ஒரு கருவை நாடி மைனஸ் ஏற்றம் வந்திருக்கிறார், கருநாடி ஒன்று வந்திருக்கிறார், அவர் வந்து கூட்டல் தாக்கத்தை நிகழ்த்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாங்கள் இந்த பொறிமுறையை கருநாட்ட கூட்டல் பொறிமுறைன்னு சொல்லுவோம். அப்ப ஆல்டிஹைடுகளை பொறுத்த மட்டும் கீட்டோன்களை பொறுத்த மட்டும் அங்க நடைபெற தாக்கங்கள் வந்து அங்க நடைபெறக்கூடிய சிறப்பான தாக்கங்களாக இந்த கருநாட்ட கூட்டல் தாக்கங்களை நாங்கள் கருதலாம். அப்ப இங்க HCN-ஓட தாக்கத்தை நாங்கள் இங்க காட்டி இருக்கிறோம். HCN-ல வந்து HCN-ஐ நாங்கள் என்னென்னு உருவாக்குறோம்னு சொன்னால் NaCN-க்கு HCl ஏதாவது ஒரு கனிப்பொருள் அமிலத்தை சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு HCN உருவாகும் தாக்க ஊடகத்தில். அந்த அதுல இருந்து வர Cn மைனஸ் தான் எங்களுக்கு கருநாடியாக இருக்க போற. அவை இங்க நடைபெற தாக்க பொறிமுறை கருநாட்ட கூட்டல் தாக்க பொறிமுறையாக இருக்கு. ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்கள்ல நடக்கிற இன்னொரு கருநாட்ட கூட்டல் தாக்கமாக கிரிக்னாட்டின் சோதனை பொருளோட நடைபெற தாக்கத்தை நாங்கள் கருதலாம். இந்த நான் முதலே சொன்னேன் ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள்ல வந்து இந்த கார்பனைல் கார்பன்
சி டபுள் பாண்ட் சி கார்பன் இருக்கிறதால அங்க என்ன கார்பன்ல வந்து நேரேற்ற தன்மையும் ஒட்சன்ல வந்து மறையேற்ற தன்மையும் ஏற்படுது இந்த பை பாண்ட் மேல இழுக்கப்படுறதா. ஆகவே இவர் வந்து ஒரு கருவாக துளைப்படுறார். ஆகவே இவரை நாடி ஒரு கரு நாடிகள்லாம் வரலாம். அப்ப இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் RMGBR அல்லது RMGX என்று சொல்லலாம். எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த ஆறுல வந்து அதாவது இந்த மேக்னீசியத்தோட இணைந்திருக்கிற அந்த கார்பன்ல மைனஸ் ஏற்றத்தன்மையும் இஞ்சி ஒரு பிளஸ் ஏற்றத்தன்மையும் எங்களுக்கு காணும். ஆகவே இந்த ஆர் கூட்டமானது ஒரு கரு நாடி போல இங்க எங்களுக்கு தொலைப்படுவார். ஆகவே இங்க பார்த்தோம்னு சொன்னால் சி டபுள் பாண்ட் சி கார்பனை நாடி அந்த கரு நாடி வந்து என்ன செய்வார் தாக்கமடைய வலிக்குதுவர். ஆகவே இந்த தாக்க பொறிமுறையை நாங்கள் என்னென்னு காட்ட போறோம்னு சொன்னால் இந்த கிரிக்னாட் ரியேஜன்ல வந்து இந்த ஆறுக்கும் ஆல்கைல் கூட்டத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் இடையில இருக்கிற அந்த பிணைப்பில் ஈடுபடுற இலத்திரன் என்ன செய்ய போகுதுன்னா இந்த கார்பன் சி டபுள் பாண்ட் சி கார்பனை வந்து தாக்க போகும். தாக்க இந்த பை பாண்ட் உடைஞ்சு மேல போகும். அப்ப அவர் வந்து என்ன செய்ய போறார் O மைனஸ் ஆக மாறுவார். அப்ப இதுல பாண்ட் பிரேக்கிங் நடந்து ஆர் இவரோட வந்து சேர இந்தியால எங்களுக்கு MgCl என்றது பிளஸ் Mg பிளஸ் Cl ஆக இருக்கு அல்லது Mg பிளஸ் Br ஆக இருக்கு. Br இருந்தால் Br ஆக இருக்கு. அது அந்த MgBr வந்து ஆரோட சேருவார் என்றால் O மைனஸோட வந்து சேருவார். அவை R மைனஸ் வந்து C பிளஸ் ஓட சேர அங்க இவர் மேல இழுக்க இவர்ல O மைனஸ் தன்மை வரும். C டபுள் பாண்ட் C கார்பன்ல வந்து இவர் O மைனஸ் ஆக மாறுவார். இங்க R சேர அந்த O மைனஸோட R வந்து சேருவாருன்னா MgBr Mg பிளஸ் Br மைனஸ் வந்து அங்க சேர்ந்து நிற்பேன். அப்ப அதுதான் இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் கிரிக்னாட் ரியேஜென்ட மாத்திரம் போட்டோம்னு சொன்னால் அங்க வந்து கருநாட்ட கூட்டல் நடந்து இந்த விளைவு எங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலதிகமாக நாங்கள் இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட சேர்த்த பிறகு ரெண்டாவது ஸ்டெப்ல அமிலப்படுத்தினோம்னு சொன்னான் H plus H2O அல்லது டைலூட் H2SO அல்லது டைலூட் ஏதாவது ஒரு அமிலத்தை நாங்கள் சேர்த்து இந்த விளைவை அமிலப்படுத்தினமாக இருந்தால் எங்களுக்கு அந்த OMGBr என்னவா மாறும்னு சொன்னால் OH ஆக மாறும். அது எங்களுக்கு வந்து ஒரு ஆல்கஹால் வந்து விளைவாக கிடைக்கும். அப்ப இதுல நாங்கள் கவனமா இருக்கணும். இந்த தாக்க நிபந்தனையை நாங்கள் 1 2 என்று போட்டிருக்கிறோம். இந்த RMGBr உங்களுக்கு தெரியும். அதாவது அமிலத்தை கண்டால் உடனே அவர் என்னவா மாறிடுவார் RH மாறிடும். நாங்கள் ஆல்கேன்கள் தயாரிப்புல படிச்சினாங்க. ஆகவே நாங்கள் இந்த ரெண்டு பேரையும் ஒரே அடியாக நாங்கள் இந்த தாக்கத்துக்கு அப்ளை பண்ண இயலாது. அதுல கவனமா இருக்கணும். முதலாவது RMG கிரிக்னாட் ரியேஜென்ட போட்ட பின்பு அதுல இருந்து வார விளைவு வந்த பிறகுதான் நாங்கள் அவரை அமிலப்படுத்துறதாக நாங்கள் இருக்கவர். அப்பதான் எங்களுக்கு அந்த ஆல்கஹால் வந்து விளைவாக கிடைக்கும். ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து போட்டு விட்டோம்னா இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து அங்க என்னவாக மாறிடும்னா ஆல்கேனாக மாறிடும். ஆகவே எங்களுக்கு அந்த ஆல்டிஹைடோடையோ கீட்டோனோடையோ கர்நாட்ட கூட்டல் தாக்கங்கள்ல ஈடுபட மாட்டாது. அப்ப அதை நீங்கள் இதுல கவனத்துல கொள்ளணும். ஆகவே நாங்கள் இந்த ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள்ல நடக்கிற சிறப்பான தாக்கங்களாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னன்னு சொன்னால் கர்நாட்ட கூட்டல் தாக்கம். அடுத்த இன்னொரு விடயம் இந்த ஆல்டிஹைடுகள் கீட்டோன்ல நடக்கிற இன்னொரு கர்நாட்ட கூட்டலாக 2,4-டைநைட்ரோபீனைல் ஹைட்ரசீனுடனான தாக்கம். ஹைட்ரசீன் என்று சொல்றது 2,4-டைநைட்ரோபீனைல் ஹைட்ரசீன். அப்ப அந்த 2,4-டைநைட்ரோபீனைல் ஹைட்ரசீன் என்றது அதாவது பென்சீன்ல NH2 இருக்க போது 2லையும் 4லையும் வந்து NO2 கூட்டம் இருக்கிற சேர்வையை தான் நாங்கள் 2,4-டைநைட்ரோபீனைல் ஹைட்ரசீன் என்று சொல்றோம். அப்ப இவருக்கும் எங்களோட ஆல்டிஹைடுகள் அல்லது கீட்டோன்கள் கார்பனைல் சேர்வைகளுக்குமான தாக்க பொறிமுறையை நாங்கள் பார்த்தமாக இருந்தால்
இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த நைதரசன்ல வந்து தனிச்சோடி இலத்திரன் இருக்கு. அப்ப தனிச்சோடி இலத்திரனை கொண்ட கூறுகள் வந்து கரநாடிகளாக தொழிற்படலாம் என்று பாதினாங்க. மைனஸ் ஏற்றத்தை கொண்ட கூறுகள் அல்லது தனிச்சோடி இலத்திரனை கொண்ட கூறுகள் வந்து கரநாடிகளாக தொழிற்படலாம். அதே வந்து ஒரு கார்பனைல் சேர்வையை நாங்கள் இங்க போடுவோமாக இருந்தால், ஒரு கீட்டோனை நாங்கள் இங்க போடுறோமாக இருந்தால், இந்த தனிச்சோடி இலத்திரன் என்ன செய்ய போதுன்னா இந்த சி டபுள் பாண்ட் சி கார்பனை நாடி போக இந்த பாண்ட் உடைஞ்சு மேல போகும். அப்ப எங்களுக்கு வந்து இந்த கார்பனுக்கும் அங்க நைதரசனுக்கும் இடையில வந்து ஒரு பிணைப்பொண்டு ஏற்படும். அப்ப இந்த நைதரசன் வந்து தனிச்சோடி இலத்திரனை கொடுத்ததால அந்த எண்ணில வந்து ஒரு பிளஸ் தன்மையும் அங்கால மற்ற நைதரசன் வந்து அப்படியே இருக்கும். இங்கால பென்சீன் ரிங்கில் அந்த NO2 கூட்டங்களும் இருக்கு. அப்ப இப்ப பார்த்தோம்னா இதுல எண்ணில பிளஸ் தன்மை வந்துட்டால இந்த ஐதரசன் என்ன செய்ய வேண்டாம், உடைந்து நைதரசனுக்கு கொடுத்துட்டு அவர் வெளியேறி போவார். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த அவர் வெளியேறி போய் என்ன செய்ய போறாருன்னா இந்த ஓல மைனஸ் இருக்கு, அந்த ஓட போய் சேருவார் OH ஆக. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த விளைவு உங்களுக்கு காட்டப்பட்டது. அப்ப அங்க நடக்கிற பொறிமுறை நீங்கள் விளக்க வேணும். நைதரசன்ல தனிச்சோடி இலத்திரன் இருக்கிறதால அந்த தனிச்சோடி இலத்திரன் கார்பனைல் கார்பனுக்கு கொடுக்கப்படும், சி டபுள் பாண்ட் கார்பனுக்கு கொடுக்கப்படும். அப்ப கொடுக்க அந்த பை பாண்ட் உடைஞ்சு மேல போக உங்களுக்கு சீல O மைனஸ் தன்மை ஒன்று வரும், சீல O மைனஸ் தன்மை வரும். அதே நேரம் எண்ணில பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் தன்மை ஏற்படும், எண் வந்து தனிச்சோடியே கார்பனுக்கு கொடுத்ததால். ஆகவே இந்த NHல 2 ஐதரசன் இருக்கு பிள்ளைகள், நைதரசன்ல 2 ஐதரசன் இருக்கு. சோ ஒரு ஐதரசன் என்ன செய்வார் என்றால் தன்னை பாண்டை பிரேக் பண்ணி நைதரசனுக்கு கொடுத்துட்டு தான் போய் இந்த O மைனஸோட சேருவேன். அப்ப சேர்ந்தால் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சீல OH இங்கால RR இங்கால பாத்தீங்கன்னா NLH அடுத்த NLH இங்கால பென்சீன் ரிங் வரப்போம். அப்ப இப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப இதுல பாத்தீங்கன்னா திரும்பவும் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த OHம் இந்த Hம் பக்கத்துல நிக்கிறேன். அப்ப அவை என்ன செய்வினம்னு சொன்னால் இந்த நைதரசன்ல தனிச்சோடி இலத்திரனும் இருக்கு. சோ இந்த தனிச்சோடி என்ன செய்யணும்னால் திரும்பவும் ஒரு மூலமாக தொழிற்பட்டு என்ன செய்ய போறார், அவர் வந்து தனிச்சோடியை கொண்டால் நியூக்ளியோஃபைல். சோ அவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னால் இந்த தனிச்சோடி இலத்திரனை வந்து இங்க வழங்குறதன் மூலம் இந்த OH வெளியில அகற்ற போறார். ஆகவே எங்களுக்கு சிக்கும் எண்ணுக்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட் வரும். இந்த தனிச்சோடி இலத்திரன் கொடுக்கப்பட்டதால எண்ணில திரும்பவும் ஒரு பிளஸ் தன்மையோடு வரும். அப்ப இங்கால R கூட்டம் 2 நிற்கும், இங்கால மிச்சம் இருக்க போகுது NH. ஆகவே இப்ப இந்த எண்ணில திரும்பவும் பிளஸ் தன்மை வர இந்த ஐதரசன் இங்க கொடுத்துட்டு தான் வெளியேறி போவார். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐதரசன்ல ஒரு ஐதரசனுமே இல்லாமல் போகும், சரியா? அப்ப இங்க உண்மையில இந்த நைதரசனம் இந்த ஐதரசனம் வந்து சேர்ந்து நீராக அகற்றப்படுற மாதிரி நாங்க யோசிக்கலாம், சரியா? அப்ப அங்க என்ன நடக்குது, நீர் அகற்றல் நடக்குது. அப்ப முதலாவது படியில வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு கரநாட்ட கூட்டல் நடந்தது. அதாவது எண்ணில் இருக்கிற தனிச்சோடி இலத்திரன் சி டபுள் பாண்ட் சி கார்பனுக்கு கொடுத்து இவர் 2 பேரும் போய் ஒன்றாக ஜாயின் பண்ணினவன். அப்ப 2 பேர் சேர்ந்து ஒன்றாக மாறி இருக்கிறோம், ஒரு ஆளாக மாறி இருக்கிறோம். ஆகவே கரநாட்ட கூட்டல் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடந்திருக்கு. இந்த 2ஆவது ஸ்டெப்ல அந்த Hம் OHம் சேர்ந்து நீரகற்றல் நடந்திருக்கு, ஒரு நீக்கல் தாக்கம் ஒன்று நடந்திருக்கு. ஆகவே இந்த தாக்கத்துல 2 பொறிமுறைகள் உங்களுக்கு நடந்திருக்கு. ஒன்று கரநாட்ட கூட்டல் பொறிமுறை நடந்திருக்கு, அடுத்தது எலிமினேஷன் நீக்கல் பொறிமுறையும் நடந்திருக்கு. அப்ப நீங்கள் இந்த தாக்கத்தை நாங்கள் வடிவாக அவதானித்தோம்னு சொன்னா இந்த 2 பொறிமுறைகள் வந்து இந்த தாக்கத்துல நடைபெற்றிருக்கின்றதை சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு.
முதலாவது ஸ்டெப்பில் வந்து கரநாட்ட கூட்டலும் அந்த ரெண்டாவது காட்டப்பட்ட படிமுறையில் நீரகற்றலும் நடந்தது, அதாவது நீக்கல் தாக்கமும் நடைபெற்றிருக்கின்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன். அடுத்த விடயமாக ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களில் நடக்கிற தாழ்த்தல் தாக்கத்தை நாங்கள் கருதுவமாக இருந்தால் இந்த தாழ்த்தல் தாக்கமும் ஒரு கரநாட்ட கூட்டல் தாக்கமாகவே அமைகின்றது. அந்த வகையில் இங்க கரநாடி யாரென்று பார்த்தால் இந்த கரநாடி என்பவர் வந்து H- ஆக இருப்பார். அப்ப நாங்கள் முதலே பார்த்தாங்க இந்த ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்கள்ல அங்க இருக்கிற கார்பனைல் கார்பன், அதாவது C-double-bond-O கார்பன், இந்த ஒட்சண்ட மின்னறியல்பு கூட என்றதால அந்த பைப்பிணைப்பு இலத்திரங்களை தன்னோக்கி இழுக்க இங்க டெல் மைனஸ் தன்மையும் இங்க டெல் பிளஸ் தன்மையும் ஏற்படும். ஆகவே இந்த கரநாடியான H- ஆனது இங்க போய் சென்று தாக்க எங்களுக்கு என்ன விளைவு வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு ஆல்கஹால் ஒன்று அங்க விளைவாக வரும், O- என்று வரும். இந்த ஹைட்ரஜன் போய் இதுல சேருவேன். அடுத்ததாக நாங்கள் இவருக்கு H+H2O அமிலப்படுத்தி விட்டோம்னு சொன்னால் அந்த O- வந்து RCOH R இந்த H ஆக வரும். அது எங்களுக்கு வந்து ஒரு ஆல்கஹால் விளைவாக கிடைக்கும். அதை நாங்கள் இங்கே தாழ்த்தும் கருவியாக யாரை பாவிக்கிறோம்னு பார்த்தோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அதோட ஈதர், அதாவது நீரற்ற நிலையில நாங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை போட்டு ரெண்டாவது நிபந்தனையாக H+H2O போடுறோம். அப்ப இது எங்களுக்கு கவனமாக இருக்கணும். முதலாவதுல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை வந்து நீரற்ற நிலைமையில நாங்கள் பாவிக்க வேண்டும். ரெண்டாவது கண்டிஷனாகத்தான் நாங்கள் அங்க அமிலப்படுத்துறதாக இருக்கு. அதே நேரம் NaBH4 எத்தனோலை போட்டாலும் அவரும் ஒரு அதே மாதிரியான தாழ்த்தல் செயற்பாட்டை செய்வார். ஆனால் இந்த NaBH4 ஆனது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை விட குறைந்த வலிமையான தாழ்த்தும் கருவியாக இருக்கு. அப்ப இந்த தாழ்த்தும் வலிமையை ஒப்படைக்குள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் தான் கூடிய வலிமையான தாழ்த்தும் கருவியாக எங்களுக்கு இருக்கிற. அப்ப அந்த வகையில இங்க நடைபெற இந்த தாழ்த்தல் தாக்கத்திலே H- ஆனது கரநாடியாக தொலைப்பட்டு எங்களுக்கு அங்க ஆல்கஹாலை விளைவாக தர்றதாக இருக்கு. அடுத்த விடயமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் இந்த ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்கள்ல நடக்கிற சிறப்பான இன்னொரு தாக்கமாக அந்த தன்னொடுக்கல் தாக்க பொறிமுறையை நாங்கள் இங்க கருதலாம். இந்த தன்னொடுக்கல் எங்க நடக்கும்னு சொன்னால் எல்லா ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள்லயும் நடைபெறாது. ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள்ல அந்த கார்பனைல் கார்பனோட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிற கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்குமாக இருந்தா கார்பனைல் கார்பனுக்கு நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிற கார்பன்ல இது ஒரு ஆல்டிஹைடு. அந்த ஆல்டிஹைடு கார்பனைல் கார்பனுக்கு நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிற கார்பன் வந்து அவரோட இணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஹைட்ரஜன்களை நாங்கள் சொல்லுவோம் ஆல்பா ஹைட்ரஜன்கள். அந்த கார்பனை சொல்லுவோம் ஆல்பா கார்பனன். அவை அந்த ஆல்பா கார்பன் எனப்படுவது இந்த கார்பனைல் கார்பனோட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிற கார்பன். அப்ப அதே போல கீட்டோன்ல இந்த கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும்னு சொன்னால் அந்த கார்பனை நாங்கள் ஆல்பா கார்பன் சொல்றோம். அங்க இருக்கிற ஹைட்ரஜனை ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லுவோம். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னால் அங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதோ அது எல்லாமே ஆல்பா ஹைட்ரஜன் நாங்க சொல்லுவோம். அவை இந்த ஆல்பா ஹைட்ரஜனுக்கு என்ன ஒரு சிறப்பான இயல்பு இருக்குன்னு சொன்னால் இந்த கார்பனைல் கார்பன் ஒட்சண்ட மின்னறியல்பால இந்த பிணைப்பு மேல இழுக்கப்படுற தன்மையால இங்க டெல் மைனஸ் இங்க டெல் பிளஸ் வரும்னு நாங்க பார்த்தோம். அவை அந்த கார்பன்ல ஏற்படுற அந்த பிளஸ் தன்மை இந்த பிணைப்பு இலத்திரன்களை தன்னோக்கி இழுக்கும். அவை இந்த கார்பன்ல ஒரு பிளஸ் தன்மை உருவாகும். அந்த பிளஸ் இயல்பு இந்த ஹைட்ரஜன்கள இலத்திரன்களை தன்னை நோக்கி இழுக்கிறதாக இருக்கு. அவை இங்க இருக்கிற ஹைட்ரஜன்கள்ல வந்து ஒரு சிறிய பிளஸ் தன்மை ஒன்று உருவாகிற நிலைமை இருக்கு.
இதால இந்த ஐதரசன்கள் வந்து சிறிய ஒரு அமில இயல்பை கொண்ட ஐதரசன்களாக எங்களுக்கு காணப்படும். அவை இந்த ஐதரசன்கள், அதாவது கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்து கார்பன்ல இணைக்கப்பட்டிருக்கிற ஐதரசன் வந்து அமில இயல்பை உடையதாக இருக்கிறதால அந்த ஐதரசனை ஒரு கேரம் உதாரணமாக OH மைனஸ் இலகுவாக வந்து நீக்குவார். அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த OH மைனஸ் ஆனது ஐதரசனுக்கு கொடுக்க இந்த பாண்ட் பிரேக் பண்ணி இந்த கார்பனுக்கு இலத்திரனை கொடுத்துட்டு போகும். ஆகவே அந்த கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்து கார்பன், அதாவது அல்பா கார்பன்ல எங்களுக்கு ஒரு மைனஸ் ஏற்றம் ஒன்று உருவாக்கப்படுற நிலைமை ஏற்படும். அப்ப இங்க ஒரு கீட்டோனாக இருந்தால் இவ்வாறு வரும். அதே நேரம் ஆல்டிஹைடாக இருந்தால் எங்களுக்கு வந்து C டபுள் பாண்டோ CH2 மைனஸ் என்று வரும். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த கார்பன்ல ஒரு மைனஸ் ஏற்றம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த மைனஸ் ஏற்றம் உருவாக இந்த மைனஸ் ஏற்றம் என்ன செய்ய போகுது என்றால் இந்த C டபுள் பாண்டோ கார்பனோட பரிவுக்குள்ளாகும். அப்ப பரிவுக்குள்ளாகி என்னென்ன நிகழ போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த கார்பன் வந்து உறுதியாக்கப்படுற நிலை ஒன்று வரப்போகுது. CH2 அது இங்க பாரு, இந்த மைனஸ் அயனானது இங்க கொடுக்க இந்த பை பாண்ட் பிரேக் பண்ணி மேல போகும். அதாவது இந்த கார்பன்ல மைனஸ் அயன் இருக்கிறத நாங்கள் கார்பன் சொல்லுவோம். அந்த கார்பன் ஆனது பரிவுக்குள்ளாகி அந்த பை பாண்டோடு அவர் வந்து உறுதியாக்கப்படுற நிலைமை ஒன்று உருவாக்கப்படுது. அப்ப அதான் இங்க காட்டப்பட்டிருக்கு. இந்த முதலாவது படியில வந்து இந்த காரம் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் OH மைனஸ் Hக்கு கொடுக்க இந்த பாண்ட் பிரேக் பண்ணி இங்க கொடுத்துட்டு போகும். ஆகவே இந்த கார்பன்ல வந்து ஒரு மைனஸ் ஏட்டம் மட்டும் உங்களுக்கு உருவாகும். ஸோ அந்த கார்பன்ல வர அந்த மைனஸ் ஏட்டம் வந்து இப்ப பரிவுக்குள்ளாகி இந்த அந்நியனானது உறுதியாக்கப்படுது. ஆகவே இந்த கார்பன் வந்து பரிவால உறுதியாக்கப்படுறதால இது வந்து இலகுவாக எங்களுக்கு தோன்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு தோன்றிய அந்த கார்பன் என்னவாக தொலைப்பட போகுதுன்னு சொன்னால் ஒரு கருநாடியாக தொலைப்பட போகுது. நாங்கள் மைனஸ் ஏற்றத்தை கொண்டாகல நாங்கள் சொல்றோம், நாங்கள் கருநாடிகள். ஆகவே அங்க இந்த கார்பன் ஆனது ஒரு கருநாடியாக தொலைப்படும். அங்க இருக்கிற இன்னொரு அதே சேர்வையோட போய் கருநாட்ட கூட்டல் தாக்கத்துல ஈடுபட போறார். அப்ப இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைடை நாங்கள் இங்க காட்டி இருக்கிறோம், அதாவது எதனல்ல காட்டி இருக்கிறோம். ஸோ CH3 C டபுள் பாண்டோ H என்றதான் எதனல். அப்ப இங்க இவர் இந்த கார்பன்ல இருக்கிற ஐதரசன் தான் ஆல்பா ஐதரசன். அப்ப இவருக்கு நாங்கள் NaOH போட்டோம்னு சொன்னான், அங்க இருக்கிற OH மைனஸ் போய் ஆல்பா ஐதரசனை அகற்ற எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா CH2 மைனஸ் C டபுள் பாண்டோ H என்ற விளைவு வரும். OH மைனஸ் வந்து இவரோட இதுல இந்த கார்பன்ல மைனஸ் ஒன்று வரும். ஸோ அப்போ இந்த மைனஸ் ஏற்றம் வந்தால் இவர் வந்து இப்போ ஒரு கருநாடியாக தொலைப்படுவார். அப்ப இவர் என்ன செய்வாருன்னா உடனடியாக அங்க இன்னொரு மூலக்கூறு CH அங்க நிக்க போகும் ஆல்டிஹைட். அவரோட ஓடிப்பு தான் கருநாட்ட கூட்டல் தாக்கத்துல ஈடுபடும். அப்ப இந்த மைனஸ் வந்து இன்னொரு மூலக்கூறுல கார்பனை ஓடிப்பை தான். அது எங்களுக்கு இதுல இருந்து இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வர விளைவை நாங்கள் எழுதினோம் என்றால் பாருங்க, எழுதுறேன் CH3 Cல O மைனஸ் வரும் H இவரோட வந்து யார் சேர போறார் என்றால் எங்கட CH2 இந்த CH2 கூட்டம் வந்து சேருவார். அப்ப அங்கால அவரோட மிச்சமா அடைஞ்சிருக்கிறாள் C டபுள் பாண்டோ H. இப்ப நீங்கள் இலவாக அந்த சேர்வையை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கணும். இந்த CH2 மைனஸ் போய் இந்த கார்பனோட தாக்கேக்குள்ள இந்த CH2 தான் இந்த கார்பன் தான் அவரோட வந்து ஜாயின் பண்ணுவார். அது அங்க விளைவு வந்து உங்களுக்கு அதாக இருக்கு. அது அங்க O மைனஸ் வந்தால்
அங்க தாக்க ஊடகத்துல எங்களுக்கு NaOH aqueous படியால நீர் நிக்குது. அது நீர்ல இருக்கிற அந்த H+ போய் இந்த O- சேர்ந்து இவரை OH ஆக மாத்து. அதை இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்ல இவர் நீரோட சேர்ந்து இது O- வந்து OH ஆக மாறும். அப்ப இப்ப இங்க நீங்கள் 3 நிலைமைகளை நாங்கள் கவனமாக நோக்க வேண்டும். முதலாவது நிலை அமில ஐதரசன் வந்து OH ஆல, அதாவது ஒரு மூலத்தால அகற்றப்பட்டு ஒரு நியூக்ளியோஃபைல் கரநாடி ஒன்று உருவாகுது. அந்த கரநாடி வந்து அடுத்த ஸ்டெப்ல வந்து யாரோட தாக்குதாரன்னு சொன்னால் ஒரு அதே ஆல்டிஹைடோட தாக்குற. அது தாக்கி வர அந்த மைனஸ் அயன் அங்க நீர் ஊடகமாக இருக்கிறபடியால நீரோட சேர்ந்து ஒரு அந்த O- வந்து OH ஆக மாறும். அப்ப இவ்வாறு இங்க வந்து ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்கள் அமில ஐதரசனை கொண்டிருந்தால் இவ்வாறு அவை தமக்குள்ளேயே சேர்ந்து தன்னொடுக்கலுக்கு உள்ளாவினம். அப்ப 2 மூலக்கூறுகளை வந்து இந்த OH- என்ற ஒரு பேஸ் கேரம் வந்து இணைக்குது. 2 ஆல்பா ஐதரசனை கொண்ட கார்பனைல் சேர்வைகளை இந்த OH முன்னிலையில நாங்கள் இணைக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அதால இந்த தாக்கத்தை நாங்கள் தன்னொடுக்கல் தாக்கம் ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்கள்ல நடைபெற தன்னொடுக்கல் தாக்கம் ஆல்பா ஐதரசன் இருந்தால் மாத்திரமே அந்த தாக்கம் நடைபெறதாக இருக்கு. அப்ப இங்க பார்க்க வேண்டாம் பிள்ளைகள், இந்த ஐதரசன் அங்க நீரோட அந்த O- சேர்ந்த உடனே எங்களுக்கு இவ்வாறான ஒரு OH கொண்ட சேர்வை வந்து வந்திருக்கு. அப்ப இவர் வந்து இந்த OH இந்த பக்கத்து காவல்ல H நிக்கிறது உறுதியில். அப்ப அவர் என்ன செய்வாருன்னா இலகுவாக நாங்கள் அமிலப்படுத்தி அந்த கூரை வெப்பப்படுத்தினோம் என்றால் அந்த நீர் அகற்றம் நடந்து இந்த காவனுக்கும் இந்த காவனுக்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட் ஒன்று உருவாகும். அப்ப எங்களுக்கு முதல்ல பார்த்தோம் அந்த காவல்ல OH வருது, பக்கத்து காவல் வந்து CH2 இருக்கு. அவை இந்த OH இந்த காவல்ல இருக்கிற ஒரு ஐதரசனம் அகற்றப்பட அந்த 2 கார்பனுக்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட் ஒன்று உருவாகும். அப்ப அந்த கூட்டல் விளைவு முதல் நடைபெற்றது. அது வந்து அமிலங்களுடன் வெப்பப்படுத்த நீர் அகற்றலுக்கு உள்ளாகி இறுதியாக இந்த விளைவு கிடைக்கும். அப்ப எங்களுக்கு நீர் அகற்றல் நாங்கள் போடாமல் இருந்தால் தாக்கம் வந்து இதோட முற்று பெற்று விடும். அப்ப H+ போட்டு வெப்பப்படுத்தினால்தான் அந்த நீரகற்றல் நடக்கும். அது சுலபமாக நடைபெற ஒரு தாக்கமாக இருக்கு. அப்ப நாங்கள் இந்த ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள் வந்து ஆல்பா ஐதரசனை கொண்டிருப்பதுமாக இருந்தால், அதான் இங்க போடப்பட்டிருக்கு, ஆல்பா ஐதரசன்களை கொண்டிருக்குமாக இருந்தால் அவை வந்து தன்னொடுக்கலுக்கு உள்ளாகும். இதே மாதிரி நாங்கள் ஒரு கீட்டோன் ஆல்பா ஐதரசனை கொண்ட கீட்டோனுக்கும் நாங்கள் இதே மாதிரியாக நாங்கள் தாக்கங்கள் பொறிமுறைகளை நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப அங்க கீட்டோனை எடுத்துக்கொண்டால் 2 பக்கமும் அமில ஐதரசன் இருக்கலாம். அமில ஐதரசன் இருந்தால் எங்களுக்கு ஏதோ ஒரு அமில ஐதரசன் வந்து அங்க தாக்கமடைகிறதாக இருக்கு. அப்ப நாங்கள் அதை தெளிவாக விளக்கி கொண்டால் அது சரியாக இருக்கு. அப்ப இந்த இதுல கீட்டோன்ல நடைபெற ஒரு தாக்கம் காட்டியிருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கீட்டோன்ல CH3ல வந்து மைனஸ் வருது. முதலாவது ஸ்டெப்ல இதுல இருக்கிற ஐதரசன் ஒன்று இந்த OH- அகற்றப்படும். அது இந்த CH3ல மைனஸ் வர இவர் போய் இந்த C+C கார்பன்ல தாக்க எங்களுக்கு இந்த Cல மைனஸ் வரும். அங்க அவர் நீரோட சேர அது OH ஆக மாறும். அடுத்த ஸ்டெப்ல நாங்கள் H+ போட்டு வெப்பப்படுத்தின வேண்டாம், அமிலப்படுத்தி வெப்பப்படுத்தின வேண்டாம். இந்த OH ஐதரசனம் அகற்றப்படும். இப்ப கவனிக்க வேணும், ஐதரசன் அகற்றப்படைக்க நாங்கள் முதலே பார்த்த மாதிரி ஐதரசன் குறைந்த காவல்ல இருந்து ஐதரசன் அகற்றப்படுறதான் பிரதான விளைவாக இருக்கும். சரி, அப்ப முதல் பார்த்த அந்த தியரிகள் எல்லாம் இங்கே நாங்கள் திரும்பவும் கவனத்துல கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கு.
அப்ப இது வந்து ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள் வந்து அல்பா ஐதரசனை கொண்டிருந்தால் அவையில நடக்கிற இந்த சிறப்பான தாக்கங்களாக இந்த தன்னொடுக்கல் தாக்கங்களை நாங்கள் கருதலாம்.